இந்தியாவில் முதன்முறையாக மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராமன் மகளிர் கல்லூரியில் 150 மாணவிகளுக்கு உணவளிக்கும் காலை உணவு திட்டத்தை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராமன் மகளிர் கல்லூரியில் ஆண்டுதோறும் 1500க்கும் மேற்பட்ட மாணவிகள் இளங்கலை மற்றும் முதுகலையில் உயர்கல்வி பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியில் பெரும்பான்மையாக ஏழை எளிய மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். கல்லூரிக்கு தொலை தூரங்களில் இருந்து மாணவிகள் கல்வி பயில வருவதால் உணவு சாப்பிடாமல் கல்லூரிக்கு வரவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் மாணவிகள் பாடங்களை கவனிக்க முடியாத நிலை உள்ளது. இந்த நிலையில் கல்லூரி நிர்வாகம் முதல் கட்டமாக 150 மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். ரொம்ப வெகு தூரத்திலிருந்து வர்ற மாணவிகள் சாப்பிடாம வந்துடுறாங்க. அதனால் அவங்க ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. இது நிச்சயமாக கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் கூடும், அவங்களுடைய நிச்சயமாக புரிதல் சக்தியும் கூடும். அதனால தான் இந்த இந்த ஸ்கீமை மதிய உணவு கொடுத்துட்டு வர்றோம். அதை விட காலை உணவு தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ஸ்கீமை ஒரு 150 மாணவிகளுக்கு உபயோகமாக இருக்கும்படி இந்த ஸ்கீமை இனாகுரேட் பண்ணுறோம்.